இல்லாம அவர் வந்து பாரு, நான் என்ன ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்றாரு. சார் நாங்க 2 வாரமா இப்படிதான் சார் கதறிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்படியே செட்டிங் பேர் தான் நீங்க அதை எந்திரிச்சு சொல்லியிருப்பீங்க. என்னக்கா அபிகா ஆடியன்ஸா இருந்தா நான் ஏன் சொல்லிருப்பேன், சார் நாங்க பேசுனதெல்லாம் பேசிட்டீங்க, மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு சார். 2 வாரமா நாங்க கத்துன்னு கதறினது பூரா வந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. விக்னேஷ்னா இருக்கீங்களா? சொல்லு ராஜு. சேட்டக்கார சேவலாம் சும்மாவா? சத்தியமா கேக்கல. ராஜு அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் ஓகேடா, ஆனா அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்து ஒரு கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி பண்ணுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுன்னு சொல்லு ராஜு ப்ளீஸ். முடியல தெரியுமா? ராஜு கொஞ்சம் பிடிச்சு நினைச்சு ஒண்ணு பண்ண தெரியுமா? ராஜு ஓடிராத, இரு வரேன், போயிராத, உனக்கு இருக்கு இன்னைக்கு, வெயிட் பண்ண வரேன். கீழே டோனி இருக்கான், அப்புறம் போஸ்ட் போடுவான். டோனி ப்ரோ இருக்காரு. டோனியா இருந்தா இன்னைக்கு ராஜு கிட்ட பேசணும். டோனிக்கெல்லாம் வியனா பத்தி சொன்ன ஒண்ணும் இல்ல. நாளைக்கு திவ்யா உள்ள வராங்க. அவன் குறிச்சு போயிருவான். நீ மட்டும் தான் இங்க இல்ல இல்ல டோனி தான் சொல்லிட்டாப்ல, 2 கண்ணு, ஒரு கண்ணு வியன்னா இன்னொரு கண்ணு திவ்யான்னு. அங்க பாத்தியா? ஒட்டு கேட்டு திருப்பி அவனே சொல்லியிருக்கான். ஏங்க அப்படி இல்ல, நாங்களாம் விஜய் சேதுபதியோட டயலாக் அப்படியே போடுவோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ராஜு, அது என்ன பாவியானாக்கு தொண்டையில எதுவும் கட்டியா, இது என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பண்றனாலதான் அந்த ஃபயர் விட மாட்டேங்குது. எரியிற ஃபயரையும் அந்த பொண்ணே தண்ணி ஊத்தி அணைச்சிருது பேசி. அது பேசக்குள்ள அது ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்தது பாரு விஜய் சேதுபதி. ஆமா, அத பார்த்தே காண்டே இருப்பாரு. நல்லா சரி வேற டாபிக் பேசுங்க. வேற டாபிக் பேசலாம். வேற எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்கல்ல, அத பத்தி பேசுங்க. ஏதோ ஒரு குழந்தை போல அப்படி பண்ணிட்டு இருக்கு, மன்னிச்சு விட்டுறீங்களே. அதை விட பெரிய முள்ளா அடிச்சிருக்காங்கல்ல, அத இல்ல பெரிய அதை விட பெரிய சொன்னதா ஒரு தடவை புடிச்சு மிதிவே வச்சிருக்கீங்க. நீ குழந்தை இதையே சொல்றியா? அந்த எஃப்ஜே என்ன, எனக்கு அவன் என்ன ஆட்டிடியூட், அது மூஞ்சியில திட்ட ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான். எனக்கு இங்க இருந்து ஐயோ இரிட்டேட்டிங் அப்படி இருக்கு எனக்கு எஃப்ஜேவை பாக்கல. டூட் நேஷன் அபி, நான் டியூட் நேஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டேன். ஹரி ப்ரோ தான் டியூட்ல இருக்காரு. டியூட் சொல்லுங்க டியூட், இன்னைக்கு அடி பொளந்திருக்காங்க, சொல்லுங்க டியூட். ஏன் சாம் லிசன் போயிட்டாரு? சாம் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க. சாம் வாங்க. அவர் ஏதோ வரேன்ட்டு போனாரு. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. பிளாஸ்ட் எபிசோட் ப்ரோ. ஹரி ப்ரோ பிளாஸ்ட் எபிசோட். பிளாஸ்ட்ல ஹரி ப்ரோ நேத்து நீங்க பொங்கி பேசிட்டு இருந்தீங்க. விஜய் சேதுபதி சார் ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சிட்டுட்டாரு பாருங்க. நான் பேசுறது ஏதோ கேட்டிருக்கவே அவர் சொல்லிருக்காங்க. அதான் பாருங்க, என்னோட புலம்பல அப்படியே போயிட்டு சொல்லியிருக்காங்க யாரோ. நல்லா எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இப்பதான் ட்வீட் போட்டீங்க வந்தேன் நான். ரொம்ப திருப்தியா இருக்கு. தேங்க்யூ சார். என்ன வடிவேல சொல்ற மாதிரி தரையில பேசுறது திரையில வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபை எபிசோட். அப்படியே இப்பதான் வந்து நான் குமுறுனது, குரூப்பா போய் குமுறுனதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கேன். நீதாங்க சந்தோஷமா இருந்துச்சு. என்னென்ன கேட்கணுமோ, என்னென்ன குரூப் உடைக்கணுமோ அம்புட்டையும் உடைச்சு பிரிச்சு தனித்தனியா வச்சுட்டாரு. இனிமேல் நம்ம மட்டும் சேர்ந்து வந்தீங்கன்னா அடுத்த வாரம் இருக்கிற அவங்களுக்கு இருப்பதா இருக்கு. எனக்கு அதை விட ஏசி அங்க ஒர்க்கா தான் கேட்டார் பாரு. துசார கட்டியா அரோரா கட்டியா. அதுக்கு அவன் ஆமான்னு வேற சொல்றேன், கூச்சமே இல்லாம. என்ன மேட்ச், என்ன டீம்ல தெரியாம இல்ல ரசிகன். அதே மாதிரி இன்னைக்கு ஷோல ஒரு ஹிண்ட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனார். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. யாரு வந்து நல்லா அந்த கேமை விளையாடுறாங்க, ஃபைனல் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதை இன்டைரக்டா ஹிண்ட் கொடுத்துட்டு போட்டாரு. ஒன்னு கம்ருதின்னு, பாரு, இன்னொரு ஆள் யார் அப்ரிஷியேட் பண்ணாரு அவரு, வியானா. இந்த 3 பேரை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ராஜு பாய் இப்பதான் போட்டு அடிச்சோம். அத ஜாயின் பண்ணலாம்னு பாக்குறேன். மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ராஜு பாய். அதான் வெல்கம் கைஸ், வெல்கம். ஆனா எல்லாம் சரி, கொஞ்சம்லாம் இல்ல ப்ரோ, டோட்டலா கம்மி பண்ணோம் ப்ரோ. டோட்டலா அந்த வாய்ஸ மட்டும் அழிச்சிடுங்க, மிச்சதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. வாய்ஸ் ஓகே ப்ரோ, அந்த மேனரிசம் தான் ப்ரோ. ரியாக்ஷன் அண்ட் மேனரிசம் முடியல. என்னம்மா
நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். போஸுக்குன்னு என்ன மறுபடியும் வருது? அது அக்கா இல்லைனாலே வந்து சண்டை கோவப்பட்டதை போடுறதுதான் கரெக்டா நல்லா இந்நேரம் தான் பேசுவாங்க. நிறைய பேசுது. ஃபேன் ஃபார்ம் ஆயிருக்கும். கோவப்பட்டதை கரெக்டா பேசுவாங்க. கோவப்பட்டா பெர்ஃபெக்டா பேசுறாங்க. வாய்ஸ் அந்த அந்த இந்த கியூட் டோனே போயிருக்கு. ஓகே, நான் அதுங்க ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்றேன். எலமெண்ட் பேசிருங்க. அதுக்கப்புறம் ஷான், 2 பேரும் பேசுங்க. அப்புறம் ராஜு, பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட். ஓகே, எலமெண்ட் ஃபர்ஸ்ட் பேசிருங்க. எல்லாருக்கும் actually இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். உங்களோட தான் பேசுறேன். ப்ரோ கேக்கல ப்ரோ. கேட்கல ப்ரோ, வாய்ஸ் இதாகி பேசுது. கனெக்ஷன் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது, பேசுங்க. இப்போ கேக்குது சொல்லுங்க. சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே 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 பேசிருங்க. பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட். இல்ல நான் வந்து இந்த ரோஸ்ட் எல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே இது அது லைவ்ல வந்துச்சா? அந்த ப்ராமிஸ் சம்திங்லாம் காமிச்சாங்களே, அது வந்துச்சா? இல்லை, ப்ராமிஸ் வரவில்லை. வந்துச்சு. ப்ராமிஸ் எங்க வந்துச்சு? உனக்கு நான், எனக்கு நீ, உள்ளுக்குள்ள ஓ அதுதானா? இருப்பேன். ஓகே ஓகே. உன்னை நான் பயன்படுத்திக்க மாட்டேன். என்ன நீ பயன்படுத்தி திவாகர் கிட்ட போய் சொல்லக்கூடாது எதுனாலும். அது அதான் லைவ்ல வந்துச்சா? இன்னைக்கு வந்துச்சா? லைவ்ல இல்ல, எபிசோட்ல வந்தது. எபிசோட்ல அதான், அது லைவ்ல நமக்கு காட்டவே இல்லை. ஃபுல் கான்வர்சேஷன் தான் கேட்டேன். இப்போ வந்து அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது எனக்கு, என்னமோ இந்த வீக் வந்து திவாகரை கழட்டி விட்டு, ஏன்னா திவாகர் மேல ஆல்ரெடி 2-3 வாட்டி அவங்க சண்டை போடுற மாதிரி ஒரு டோனுக்கு வந்துட்டாங்க. ஸோ திவாகரை கழட்டி விட்டு திரும்பி கம்பரிதன் கூட டீல் வச்சு அவங்க ஆக்சுவலா போன வீக் மண்டே வந்து திவாகர் கிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டி பேசுவாங்கல்ல, கன்வின்ஸ் ஆகி பேசும்போது ஆனா நம்மளுக்குள்ள சண்டைலாம் இருக்கட்டும், ஆனா நம்ம போட்ட டீல் வந்து டீல் தான், அதை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னமோ எனக்கு என்னமோ நாமினேஷன்ல இல்லாதப்போ யார் இல்லையோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி கமருதீன் நாமினேஷன்ல இல்லைன்னா கமருதீன் கூட போய் ஃபிட்டா வராங்க. இந்த வீக் திவாகர் கூட இருப்பாங்க. திரும்பி அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பிளே, ஏதோ ஒரு டீல் அவங்களுக்குள்ள இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படி எப்படி தோணுச்சு அப்படின்னா, அத வீட்ல அவ பேச்ச கேட்கிற அந்த 2 பேர் தான். இவர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அங்க, அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சுத்துவாங்க. நம்ம கம்முருவ பேக் டு த ஃபார்மா பார்க்க முடியுமான்னு தெரியல. பாப்போம். எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு. பாரு கூட சேர்ந்தா கம்முனு மட்டும் பழைய வாங்க போயிடும். இன்னொன்னு கமருதீன் இதுல என்ன ஃபைனலிஸ்ட்ன்ற பிரச்சனைனா, அளவுக்குலாம் கமருதீன் ஃபைனலிஸ்ட் அளவுக்குலாம் நான் வாய்ப்பே இல்லை. அவரோட ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும், அவர் பேச கத்துக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. டாப் 5லாம் கரெக்ட். ஆனா இப்போ இருக்கிற கூட்டத்துல இன்னைக்கு விஜேஎஸ் அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஷோ மொத்தமா பார்க்கையில இந்த 3 பேரையும் தனியா ஐடென்டிஃபை பண்ணி போன மாதிரி. அது அதை வச்சு இப்போதைக்கு தான் சொன்னேன். பட் அதுவும் மாறுங்க. ஒயில்ட் கார்டு வந்துச்சுன்னா அது மாறும். ஒயில்ட் கார்டு இருக்கு, ரீஎன்ட்ரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசலாம் பார்த்தா ஆதிரை திருப்பி உள்ள வச்சிருவேன். இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்களா? ஆதிரை தேராது. ஆதிரை தான் இன்டர்வியூஸ்லாம் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கு. இன்னமும் எப்படி சொல்லிட்டு இருக்க? தருண் பேசிடுங்க. தருண்க்கு அடுத்து எஸ்எஸ். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ பார்ப்பதிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. அடிச்சது ஆனா ஒரு நீங்க ஒழுங்கா விளையாண்டீங்கன்னா நீங்க கரெக்டா ரீச் ஆவீங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. அதனால ஒழுங்கா அமைதியா விளையாடுவாங்களா அப்படிதான் எனக்கு தோணுது. இப்படி விளையாடணும்ன்ற மாதிரி. ஆனா கோர் கேரக்டரை மாத்தி விளையாடுவாங்களான்றது இனிமேல் தான் பார்க்கணும். அது அவங்க பாசிட்டிவா புரிஞ்சு விளையாண்டாங்கன்னா மேபி அவங்க மாற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம். அதுதான் உங்களோட ரியல் கேரக்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுதான் மேபி அதை மாத்திட்டு கொஞ்சம் செட்டில் ஆகலான்னா சொல்ல முடியாது. நம்ம மக்களை பொறுத்து செட்டில் ஆகலான்னு வச்சுக்கலாம். ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நாமினேஷன் வந்தாங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஒரே வாரம் அடுத்த வாரம் ஃபுல்லா பார்வதி எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருந்தாங்கன்னா, நாமினேஷன் வந்தாங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதான் நடக்கும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா.
பேசுங்க. ஆனா எஸ்எஸ் செம பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ எனக்கு வந்து ஆதிரை வந்து தர்ஷிகாவோட கேம் ப்ளே பண்ற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவங்களாச்சும் ஒரு மிட்வே வரைக்கும் வந்துட்டு தான் அந்த விஷால் மேல இருந்தது சொன்னாங்க. நீங்க 3 வீக்ஸ்லயே வந்துட்டு அவர் வந்து கேம் விளையாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க திருப்பி அது மாதிரி தர்ஷிகாவோட கேமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணி திருப்பி உள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தோணுது அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் கமருதீனை தான் வந்து அவங்க வின்னருங்கிற ரேஞ்சில் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஷோல பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த துஷாரும் அரோராவும் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதை பத்தி யாராச்சும் தான் சொல்லுங்க. இல்ல வின்னர்ன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணல. உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, தெளிவா சொன்னா புரிய மாட்டேங்குது, கட் பண்ணிக்கிட்டா உன் கேம் நல்லா வரும் அப்படின்னு கொடுத்தாரு. இதா இருந்துச்சு. ஸ்கில்லும் இல்லை சொன்னாலும் அப்படி கொடுத்து இதை வருவேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா அங்க கிளாப்ஸ் வந்தது வந்து வியானாக்கு வந்த கிளாப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு வந்ததுன்னு அவர் நினைச்சிட்டாரு. அவரோட கேமுக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. எங்க ஆக்சுவலி வந்து 2 இடத்துலயுமே அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கமருதன் சொல்லுங்க சொல்லும் போது வந்து அது வந்து கிண்டலா பண்ணதுதான், சர்க்காஸ்டிக் கிளாப்ஸ். ஆடியன்ஸ் கிளாப்ஸ் எல்லாமே சர்க்காஸ்டிக் கிளாப்ஸ் தான். அது சர்க்காஸ்டிக் கிளாப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து வியானா சொல்லுவாங்க பண்ண சொல்லி வியானா சொல்லி முடிச்சோடனே வந்த கிளாப்ஸ் வந்து வியானாக்கு வந்த கிளாப்ஸ். எனக்கு புரியல. இவங்க வந்து இன்னைக்கு நியூஸ் வந்தபோது பயங்கரமா கிளாப்ஸ் வந்துச்சு, எந்திரிச்சினோடனே கிளாப்ஸ் வந்துச்சு. ஓகே வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். சாம் இருக்கியா சாம்? சாம் எந்திரிங்க சாம். தெரியல, மியூட்ல தான் இருக்கான். இல்ல அவர் 11 o'clock எங்கேயோ போயிருவேன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்படியா? மதியம் சொன்னானா? ஓகே, என்ன கொடு விக்னேஷ், நான் பாத்துக்கிறேன். இல்ல அபிகா வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. அபிகா இல்லைன்னா நான் உனக்கு தரேன். ஓகே கண்ட்ரி பண்ணு. இல்ல ரசிகனை ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன ஒரு ஒன் மோர் மேஜிக். பேசுங்க ரசிகன், உங்களை நோக்கிதான் நிறைய பேர் வராங்க, பேசுங்க. வரட்டும். நான் ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்ண போயிடுறேன். சாட்டிஸ்ஃபையிங் மீல். வாங்க அபி. போயிட்டாங்க. நீங்க ஆனா யாரு வந்து யாரெல்லாம் வந்து நீ காலைல ஃபுல்லா டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ குரூப் இல்லன்ட்டு ஏசவி போய் கேட்டுட்டு போய் அது என்ன நீ சொல்றது நான் சொல்றேன் பாரு சொல்லி மொத்தமா செஞ்சு விட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. எங்க குரூப் எப்படி குரூப் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இது பார்வதி சிரிச்சான்னு சொன்னாங்க. அதனால எனக்கு பார்வதி பிடிக்கலாம் சொல்ல, கண்ணிய சிரிச்சாங்க. ஆனா அவர் சொல்லவே இல்லை. ஆக்சுவலா நல்லா வாட்ச் பண்ணினா தெரியும், சொல்லும் போது கண்ணி லைட்டா சிரிப்பாங்க. ஆனா இந்த கேமராக்காரதான் எல்லா சீனுக்கும் பார்வதிக்கு தான் க்ளோஸ் அப் வைக்கிறான். வேணும்டே வச்சு பார்வதி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு 2 முன்னாடி மாட்டினதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணல, அமைதியாயிட்டாங்க. மாட்டி வருதுன்னு ஆனா கண்ணிக்கு வச்சாங்க, கண்ணிக்கு நல்லா சைட்ல வச்சாங்க, நீதான் தெரிஞ்சுட்டு அவங்கள சிரிச்சாங்க. ஆனா இவரு கேட்கவே இல்லை. சரி கேட்கவே ஓகே, அவங்க சீனியர் அப்படின்றதுனால அவங்க தம்பி தானே பேசிட்டு இருந்தாரு, தம்பி பேசும்போது லைட்டா சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகேன்னு விட்டாங்க. ஆனா அந்த பாயிண்ட் கரெக்ட். கேமராமேனுக்கு பாரு மேல என்ன வன்மம்னு தெரியல, அவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்துடுறா. ஃபுல் க்ளோஸ் அப் பாருக்கு தான் வைக்கிறான். போன சீசன் வந்து சவுண்ட் வைக்கும் போது கேமராமேனுக்கு வந்து லவ்னு சொல்றீங்க, இப்போ வந்து வன்மம்னு சொல்றீங்க. இல்ல அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கண்டஸ்டன் நம்ம வந்து டைரக்டா நம்ம ஹிண்ட் கொடுக்க முடியாது. அதனால அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்றது அதை எடுத்து அந்த தப்பை சுட்டி காமிச்சு அதுக்கு அட்வைஸ் பண்ணி அப்படியே லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. அப்படி நீங்க அவர் கொடுத்த மாதிரி நான் பாக்குறேன் பார்வதிக்கு. இல்ல அப்படி இல்ல. எப்பவுமே யாருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள பழக்கும் போது அடுத்தவங்களுடைய ரியாக்ஷனை வந்து எடுப்பாங்க, கேப்சர் பண்ணுவாங்க. ப்ரோ அது பண்ணுவாங்க ப்ரோ. பட் பின்னாடியே வந்து ஒரு பிரைஸ் பண்ணாங்கல்ல அந்த பார்வதிக்கு, அது ஒரு ஹிண்ட் கொடுத்து பிரைஸ் பண்ணாரு, அது பாத்தீங்களா பின்னாடியே? ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸா பட்டுச்சு. நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா ரசிகன், அபிகா, விக்னேஸ்வர சாம் நம்ம எல்லாரும் பேசினது எல்லாமே அங்க கிடைச்சு. அப்புறம் மேஜிக் அக்கா போஸ்ட்ல என்னென்ன போட்டீங்களோ அந்த கானவனத்தை பத்தி அதெல்லாம் அங்க வந்துச்சு. எல்லாமே நம்ம பேசினதுல வந்துச்சு.
ஆனா இது வந்து எத்தனை பேர் வந்து புரிஞ்சு உள்வாங்கினாங்க, திருப்பியும் வந்து இதையே கண்டினியூ பண்ணாம நெக்ஸ்ட் லெவல் கேமுக்கு யார் எடுத்துட்டு போறாங்கன்னு நான் பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதி கன்ஃபார்ம் எடுத்துட்டு போவாங்க, வியானா கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து வேற யாரு சொல்லணும்னா சுபிக்ஷா 3 பேர். என்னோட பார்வைக்கு இவங்க 3 பேர் தான் இதைய உள்வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு டக்குன்னு பிக்கப் ஆகி போவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்புறம் எஃப்ஜே வாய்ப்பு இருக்கு. ஆனா கனி அப்புறம் வந்து இவங்க வந்து திருப்பி வந்து ஒரு சேஃப் கேம் தான் ஆட பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் எங்கேயும் நான் வந்து இனிமே பார்க்க கிடையாது. ரம்யாவுக்கு வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடவே முடியாது. ஆனா அது வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து பழகிருச்சு. நெக்ஸ்ட் டைம் நாமினேஷன்ல வந்து அதுக்கு பயந்தாவது அவங்க எல்லாம் கரெக்டா ஆடினாங்கன்னா தான் உண்டு. ரம்யா, ஜோ, அப்புறம் வந்து நம்ம விக்கில்ஸ் எல்லாம். இன்னொன்னும் அந்த விக்கில்ஸ் இன்னைக்கு வந்து கூட்டத்துல வந்து ஒரு ஒரு பச்சை சட்டை வந்து எஸ்கே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விக்கில்ஸ் இன்னைக்கு பெருசா மாட்டல. ஆனா விக்கில்ஸ் இன்னைக்கு ஒரு ஒரு கொட்டிருக்கலாம். ஏன்னா நல்ல கண்டென்ட் வரும்போதெல்லாம் விக்கில்ஸ் உள்ள பூந்து பல பேர்த்தோட கண்டென்ட் வந்து பிளாக் பண்ணலாம். அதே சபரி வந்து என்ன பண்றாரோ அதை விக்கில்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு இந்த வீக்ல. அதை வந்து விஜய் சேதுபதி சார் மிஸ் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு அந்த துஷார் அரோரா எப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து அந்த எல்ஜி கம்பெனில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ஏசி எல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு உட்காந்து எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் செக் பண்ணிட்டு அது ஒரு பேப்பர்ல எழுதி ரீடிங்ஸ் எழுதி திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துருக்கும் போல. அதைத்தான் கரெக்டா பண்றாங்க. எந்த இடத்துல வந்து ஏசி இருக்கோ அங்கெல்லாம் உட்காந்து ஃப்ரீயா பேசுறாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கமருதீன் வந்து கையில வந்து எழுதக்கூடாதுன்னு அது ஒரு வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் பிரேக். அதையே அவர் வந்து அட்ரஸ் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஆனா அப்படி பண்ணியிருந்தாருன்னா திருப்பியும் அவர் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணாம இருப்பார்ல. அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நிறைகள் இருந்தாலும் பலது பாசிட்டிவா பேசிட்டாரு. ஹாப்பி தான். இது தானே எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. தேங்க்யூ. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். சுபிக்ஷா இன்னைக்கு நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. யாரா பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, யாரும் பார்க்கல. நானும் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். இருந்துச்சாங்க ஹானிக்கெல்லாம் செஞ்சாங்க. பட் ஆனா இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லன்ற 2 பேர்ட்ட சுத்தமா நீங்க பேசல. இன்னொருத்தவங்களும் கெமி பேசல. சுபி மட்டும் கிடையாது. கெமி வந்து அப்பப்போ வந்து அன்பு கேங்க பத்தி பேசும்போது க்ளோஸ் அப் மட்டும் வச்சாங்க. ஐ திங்க் கெமி ஸ்டார்டட் திங்கிங் அந்த மாதிரி. இல்ல கெமி வந்து ஐ திங்க் வந்து she has not been actively part of the gang at this point, right? இவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க. These people are all in the deluxe house. So இந்த வாரம் வந்து she was not actively in the gang. அப்புறம் maybe that's the reason இந்த வாரம் மிஸ் ஆயிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த 20 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடங்கலன்னா அப்புறம் அங்கேயும் ஒரு கட்ட மூட்டுவாங்கன்னு தோணுது. அத வேற அடிச்சிட்டாரு பாத்தீங்களா? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? அது நான் பண்ண என்ன இப்பதான் வந்திருக்காரு, தகுதி தராதரம் இவருக்கு தெரியாது. நீங்க தான் 20 years எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது, ரசிகன் இந்த வாரம் அவர் ஷோ பாத்திருக்காரு. ஷோ பார்க்காம போய் பண்ணா அடி வாங்குவோன்னு ஷோ பாக்குறாரு. ரசிகன் நான் உங்ககிட்ட ஒன்னே பேசிட்டீங்களா? என்னன்னா கொஞ்சம் இரு ராஜு கொஞ்சம் வெயிட் பண்ணு தரேன்னு சொல்றேன். ரசிகன் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஒரு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நான் போயிருந்தேன் மதியானமா. வினோத்துக்கு அவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த நான் ஓப்பனா சொன்னா யாருமே ஒரு ட்விட்டர்ல வர கமெண்ட்ஸ் பேசலாமா? எதுவுமே பேச வேணாம் ப்ரோ. நீங்க சோல என்ன பாத்தீங்க இன்னைக்கு அதை பத்தி போயிட்டு பேசுங்க. அதுல உங்களோட கருத்தை சொல்லுங்க, ஓகேவா? இன்னொரு ஸ்பேஸ்ல நடந்து ஒத்துக்கிட்டு வந்து நீங்க பேச வேண்டாம் சொல்றேன். இன்னொரு ஸ்பேஸ் சொல்ல வரல. ட்விட்டர்ல வந்த கமெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டு கொடுத்து ப்ரோ நீங்க பேசுனது இன்னொரு ஸ்பேஸ்ல நடந்து பேசுறீங்க, அது பேசாதீங்கன்னு சொன்னேன். நீங்க இன்னொரு ஸ்பேஸ்ல நடந்து இல்ல அவரு டிஎல்ல வரத சொல்றாரு. ஓகே, டிஎல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு முட்டு கொடுத்து வினோத்துக்கு அவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஆக்சுவலா இந்த மொத்த பேருமே வேஸ்ட். ஆனா என்ன வினோத்னவோ அவ்வளோ யோகிய மாதிரியே பண்றாங்க. அவருக்கு வார்னிங் கொடுத்தோம், அவர் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு அவர் கட்டி பிடிக்கிற சீன் நான் பார்த்தேன் நேத்து தான். அது கிளியரா தெரியுது. வாலண்டரியா போய் இவர் கட்டி பிடிக்கிறாரு, அந்த பொண்ணு தட்டி விடுது. அதே மாதிரி வியன்னா பேசும்போது இவர் வாலண்டரியா ஏஞ்சி வந்து வேம்பட்டுமே அவ்வளவு வன்மம் இருந்தா என்னதோ அது சாப்பிடும் போது நீங்க கை கழுவுற அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து சொன்னாரு பாத்தீங்களா? அப்ப இவருக்கு தெரிஞ்சா இவருக்கு பயங்கரமான வன்மம். ஒருத்தர் நம்மள ஏதாச்சும் வந்து கார்னர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சொல்லியே ஆகணும். அதே மாதிரி ஓட்டு போடும்போதும் பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஸ்டோரி கேட்கும் போது நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு வேற 2 பேர் தான் சொன்னாரு. வியனாவுக்கும் வேற யாருக்கும் சொன்னாரு. ஓட்டுன்னு வரும்போது கன்னிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாரு. அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட் கேரக்டருங்க. ஆனா ஆக்சுவலா பொறுத்தது ஆனா அதுதான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒஸ்ட். இவர் ரொம்ப இதுவா தெரியுது. இல்ல அது வந்து அவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. சரியா? அன்பு கேங் சைட்ல வந்து ஓட்ஸ் எல்லாம் விழுகுது. அன்பு கேங்ல இருந்து கொஞ்சம் டிஸ்கஷன் எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் பண்ணதான் செய்யறாரு. அதே மாதிரி வந்து
அதுவும் அந்த ஹக்கும் வந்து நீங்க வந்து டிஎல்ல வந்து நீங்க ஒருத்தவங்க ஒன்று முட்டு கொடுக்குறாங்க, அது வந்து ஏஐன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஐ ஹேவ் த ஃபுல் வீடியோ. நான் 4-5 வாட்டி ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லி மாத்தியும் போஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. இதுக்கு மேலேயும் அதை எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னே எனக்கு புரியல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல போச்சுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ இன்னைக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல மறுபடியும் ரம்யா வந்து தட்டியிருக்காரு. அது வந்து பார்க்க அதுவும் டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா அதுக்கும் சொல்லுவாங்க, கேட்டா ரீசன் கேட்கிறா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நீங்க அவர் ஃபேமிலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து வெளில ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்றாங்க. என்னங்க அவர் பண்ணது தானங்க எடுத்திருக்காங்க, பண்ணது தான் டிவில காட்டுறாங்க, பண்ணது தான் எடுத்து போடுறோம். இது என்ன ஸ்ப்ரெட் பண்றது? இட் இஸ் நாட் சம்திங் that we have any agenda towards this person. This person is doing something very creepy inside the house to a girl அப்படின்றனால எல்லாம் எடுத்து பேசுறாங்க, எடுத்து கேள்வி கேட்கறாங்க. Why should we not do that? அப்படின்னா எல்லாத்துக்கும் அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்கு. நீங்க வந்து ஃபேமிலி இருக்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஃபேமிலி இல்லாதவங்க வேற மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க? தட்ஸ் நாட் ஹவு திங்ஸ் ஒர்க். அங்க என்ன டிவில காட்டுறாங்களோ அதை எடுத்து பேசுறோம், என்ன காட்டலையோ அதை பேச முடியாது. அதை வந்து ஒமிட் பண்ணி தான் ஆகணும். காட்டுறத நீங்க ஜஸ்ட் காஸ் ஹேஸ் ஃபேமிலி அவுட் சைட் நீங்க சொல்றதுனால அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் அந்த லீனியன்சி நீங்க கொடுக்கறதுனால அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எல்லாருமே. People will question what they are saying. If it feels wrong, people will say it is wrong. Just cause he has a family outside சொல்லி அந்த மாதிரி முட்டெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் கொடுத்துட்டு வராதீங்க. It looks very very bad on his part, majorly on the person who defends that part. ரசிகா இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். திறமைசாலிகள் ஒருத்தர் வந்து திறமையா இருக்கிற விஷயத்துக்கும் தப்பு பண்ற விஷயத்துக்கும் லிங்க் பண்ணாதீங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து யார் தெரியுமா, அவர் வந்து என்னென்ன பாட்டுல பாடிக்கா தெரியுமா, என்னமோ பண்ணிட்டு போட்டோம், உள்ளுக்குள்ள இங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால அவங்க வந்து அவங்க no one is saying that he's not talented. We are just saying that what he's doing inside the house is not okay. No, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான். I think if he keeps repeating this, it will be much more major. இத சொன்னா எப்படி கொண்டு வராங்கன்னா, திவாகர் பண்றது அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வராங்க. அவர் பண்றதும் தப்புதான், இவர் பண்றதும் தப்புதான், தப்பு தப்ப ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல. That's the reason, right? The minute they start comparing, right? ஒருத்தவரை வந்து குறை சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவரை பண்றதோட நான் பெரிய தப்பு. நோ, நீ தப்பு பண்ணிருக்க, அதை முதல்ல நீ ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு பாத்துக்கலாம். அவனே நாங்க தனியா அடிச்சுட்டு தான் இருக்கோம். உடனே அவனை சொல்லி நீ ஜஸ்டிஃபை, நீ தப்பிக்கலாம் பார்க்க முடியாது. That's not how world works. நீ தப்பு பண்ணிருக்கேன்னா உன்னதான் பிடிச்சி ஜெயில போடுவான். இன்னொருத்தனை காட்டி அவன் கொலை பண்ணிட்டான், நான் வெறும் திருடு தானே பண்ணிருக்கேன், என்னை விட்டுரு சொன்னா விட்டுருவாங்களா? தப்புன்னா தப்பு தான். யூ நீட் டு ஃபேஸ் இட். நீ பண்றதே அங்க போட்டு காட்டிட்டாங்க, நீ காட்ட மாட்டான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க. காட்டுறாங்களே, இட் ஹஸ் கம் அவுட். காட்டுறதே இவ்வளோனா காட்டாத எவ்வளோ இருக்கும்? காட்டுறதை வச்சு பேசதான் செய்வோம், கேள்வி கேட்க தான் செய்வோம். This is how the world works. He is answerable to this. ஃபேன்ஸ் வந்து இல்லை நான் முட்டு கொடுப்பேன் ஏன்னு சொல்லுவேன். ப்ரூஃப் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, மல்டிபிள் வீடியோஸ் இருக்கு. யூ கான் கீப் டூயிங் திஸ் எவ்ரி சிங்கிள் டைம். சொல்லுங்க சேன் ப்ரோ. இல்ல இந்த வாய்ஸ் ஆஃப் சாட்டை அவர் எனக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் கேக்குதா? கேக்குது, சொல்லு. கட் ஆயிடுச்சு சேன். இல்ல வாய்ஸ் ஆஃப் சாட்டை அவர் வாய்ஸ் ஆஃப் சாட்டை சொல்லுங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கான ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பட்னியா கிடந்தவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு உணவு கிடத்த மணிக்கு பல நாள் கழிச்சு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எபிசோட் பார்த்த மணிக்கு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சரியான அடி. ஆக்சுவலாக யாரோ சொன்னாங்க, நீங்க வந்து இந்த வாரம் வந்து விஜய்ஸ் வந்து ஷோ பார்த்துருக்காரு அப்படின்னா. அவர் ஷோ பார்க்கல, நம்மளோட ஸ்பேஸ்ல உட்காந்து பார்த்த மாதிரி நம்ம என்னென்ன பேசணுமோ அதை தான் அங்கே வந்து பிரதிபலிச்சிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்த எபிசோட். அப்புறம் எப்படி சொல்றது, அவங்க வந்துட்டு கனிவங்களை அடிச்சது, அந்த குரூப் விஷயத்தை பத்தி பேசினது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து வந்து திருமணி வந்துட்டு ரம்யா அவங்க தேத்துனதெல்லாம் சொல்லி திருமணி ஒரு குத்துனதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாமே வைல்டு கார்டு பத்தின கண்டென்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் ஒரு அம்மா வேற எந்திரிச்சு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நாளைக்கு சண்டே எபிசோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வைல்டு கார்டு பத்தினதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல தான். ரொம்ப நன்றி. இல்ல அந்த அம்மா தான் எனக்கு செம்ம சிரிப்புங்க. எங்க 4 ப்ரோமோவும் போட்டான் வெளியில, வைல்டு கார்டு வராங்கன்னு. உள்ள போய் யாரையாவது எனக்கு அப்படி தோணல சாம். இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு வேற இல்ல ஏதாவது செட் ஆடியன்ஸா இல்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு புதுசா பண்ணுங்க, திருப்பி கோட்டா அழிச்சுட்டு முதல்ல இருந்து பண்ணுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஹாய் மத் ப்ரோ. மேல வாங்க. யாருமே காமிக்கல, இமாத் ப்ரோ எல்லாம் காமிக்கவே இல்ல. சொல்லுங்க. நான் வெளியில போயிட்டு வரேன். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வன்மம் குறைந்ததா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு மனசு உங்களோட வன்மத்தை வந்து விஜய் சேதுபதி இறக்கி விட்டுருக்கீங்க போலயே. ஆமாங்க.
வச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு கூடு இன்னைக்கு. விட்டு கூடு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல நீங்க கொஞ்சம் இது ஷோக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நாங்க ஈவினிங்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு மூச்சு திணற குரூப்பிஸ்னு அடிச்சிட்டு இருந்தோம். ஒருத்தரும் நம்பலங்க. இன்னைக்கு பாருங்க அவ்வளவுதான். வச்சு செஞ்சுட்டாப்ல. ஜாலியா இருக்கு, என்னாச்சு நிம்மதியா இமாத் ப்ரோ? இருக்குங்க. ஆக்சுவலி இப்பதான் ஆமாங்க. இனிமேல் நான் ஆன்சர் அந்த பண்ணவே தேவையில்ல. நெக்லஸ் யாராச்சும் வந்தா ஃபேமிலிய ப்ளீஸ் பொழந்து சாட்டர்டே விட்டது எபிசோட் ரொம்ப பார்த்துட்டு வாயா. சந்தோஷமா இருக்கு எனக்கு. நெக்லஸ் ஃபேமிலியா? ஏய் ஏங்க அது நெக்லஸ்னோட தான் ஞாபகம் வருது. என்னப்பா பேரை சபரியும் மாத்தாதீங்க. நெக்லஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ட்ரெண்டுங்க, அது ட்ரெண்டி பரம்பரை பர்சன். அவங்கெல்லாம் ஒரே குடும்பம் இல்ல, இந்த பரம்பரை. அதனால மன்னார் எல்லாரும் பரம்பரை. நெக்லஸ் போடுவாங்க. நெக்லஸ் பரம்பரை. இமாத் ப்ரோ வந்தாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபுல் ஹாய் மீல்ஸ் வணக்கம் சாப்பிட்டவரோட வணக்கம். ஹாய் இமாத் ப்ரோ. ஃபுல் மீல்ஸா சம்ஹாரம். ப்ரோ? ஃபுல் மீல்ஸா இமாத் ப்ரோ? எபிசோடா? ம் எபிசோடு எஸ் நல்லா இருந்தது. ம். ஒன் ஓப்பனே சொன்னாங்களே சந்தோஷம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். ஆமாங்க. எல்லாத்துக்கும் நெக்லஸ் அப்படிதான் ஃபேமிலி நல்லா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு ஹோஸ்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு, கொஞ்சம் கூட ஜாலியா இருந்துச்சு. ஹோஸ்ட் டிவேட் ம் ஆகல. இன்னைக்கு டிவேட் ஆகல. எப்பயுமே ஹோஸ்ட் டிவேட் ஆவாரு. இன்னைக்கு ஹோஸ்ட் டிவேட் ஆகாம ஆன் பாயிண்ட்ல இருந்தாரு. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டிவேட் ஆகாம எப்பயுமே அவரு கொஞ்சம் லைட்டா சுத்தி வடிச்செல்லாம் பேசுவாரு. பட் இன்னைக்கு அவரு ஆன் பாயிண்ட்ல இருந்தாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் சொல்றாருல்ல, அது ஏன் உங்க சொல்லுங்க கேமுக்கு இமாத் ப்ரோ? வந்து 100% உண்மையா இருங்க. இன்னைக்குதான் அவர் ஹோஸ்டிங்க்கு அவர் உண்மையா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு ஏன் அவர் சுத்தலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு எப்பவுமே கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஷோ நடத்துவாரு. இந்த வாரம் அவர் ஷோ பார்த்துட்டு வந்து நடத்தியிருக்காரு. அப்படியா? ஷோ அதான் பார்த்துட்டு வித்தியாசம். வந்திருப்பாராங்கிறது தெரியல. பட் ஆனா ஹைலைட் பண்ணிட்டார். நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருப்பாரு. இல்லன்னா இமாத் ப்ரோட கூட பேசியிருப்பாரு. அந்த ஏகப்பட்ட பாயிண்ட் அட்ரஸ் அதுவும் பண்ணிட்டாரு இருக்கும். அவரு. ஆமா என்னது? என்ன சந்தோஷமா சொன்னீங்க? இருந்துச்சு இன்னைக்கு. என்ன ஏன் அடிக்கிறீங்க? அடிக்கலங்க, உண்மையே சொல்றோம். இப்ப அதான் சொன்னீங்களா ஷோ பார்த்த மாதிரி இல்லன்னீங்கல்ல, அதான் சொன்னேன். அப்படின்னா ஸ்பேஸுக்கு வந்திருப்பாருன்னு சொன்னேன். அது விக்னேஷ் இல்லைன்னா இமாத் ப்ரோ போனை போட்டு வந்திருப்பாரு அப்படின்றாரு. இல்ல அவ்வளவுதான். இமாத் ப்ரோ, நீங்க தான் சிண்டிகேட் ஹெட். உங்ககிட்ட கேட்டுதான் அங்க எல்லா டிசிஷனுமே நடந்துட்டு இருக்கு. தெரியாதவா நடிக்கிறீங்க. பரவாயில்ல, அப்படியா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓ அப்படியா? தெரிஞ்சிடுச்சா? ஆண்டவா எல்லாத்த சொல்றதும். அவரே இப்பதான் வந்திருக்காரு. அதுக்குள்ளேயே கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, இமாத் ப்ரோ ஸ்கூப் கொடுப்பீங்களா நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும்னு? அப்படி வாங்க ப்ரோ. ஏசிலாம் கரெக்டா இருக்கா ப்ரோ? இமாத் யோ ப்ரோ என்ன அது? என்னது? ஏசிலாம் கரெக்டா இருக்குல்ல? அதானே ஏசி. என்னங்க உங்க மெயின் ஆளுக்கே இருக்கு. ஹரி ப்ரோ சொல்லியிருப்பாருல்ல. அரோரா டிஎம்ல கேட்டுக்கோ. அரோரா சின்க்ளேரா? அரோராக்கு கேட்டாரு இல்லைங்க, ஏசிலாம் நல்லா உள்ள கரெக்டா இருக்கா, வசதியா இருக்கா, இல்ல ஏதாச்சும் வசதியா பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டாரு. நான் அந்த செக்மெண்ட் பார்க்கலையா நானு. உண்மையிலுமே சொல்லட்டுமா? போங்கங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது வெரி இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். இல்ல ஒரு சைட் பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப ஆன் தி வே டு சைட். இங்க பாருங்க, இந்த டைம்ல ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ பிக் பாஸ் தான் எனக்கு சோறு போட்டு அதுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் என்னத்த சொல்றது? நான் சைட் ஓடிட்டு இருக்கேன் நான் இப்போ. சரி, போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு போங்க. என்னங்க? அதான் பூனைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடணும். அதானே நாளைக்கு என்ன வைல்டு கார்டு என்ட்ரி, அவ்வளவுதான். நாளைக்கெல்லாம் அப்படியே லிபரல் தான். அப்படியே வைல்டு கார்டு என்ட்ரி எல்லாத்தையும் நீங்க என்னத்த பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்கன்னு கேட்டு அனுப்புவாரு. அவ்வளவுதான். அப்ப ஸ்கிப் பண்ணிக்கலாங்கிறீங்க. அதான் அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு இறக்குறவங்க அவரே ஸ்கூப் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? நாளைக்கு என்னதான் அவர் கொடுத்தாலும் நீங்க கொடுக்குற மாதிரி வருமா? நாளைக்கு ஆர்மி பத்தி பேசுறாரு. ஆர்மி கேம்ப். யாரோ ஒருத்தவங்க பூனை யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஐடி ஐ திங்க் இன்னைக்கு அந்த சாட்டர்டே எபிசோடு போட்டிருந்தேன். போட்டோன்னே கீழே வந்துட்டு கேக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க பாய் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாரு போட ட்வீட். நான் ரொம்ப நேரம் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் கோட் ட்வீட்லாம் பார்த்தா இப்படிதான் அவன் காப்பி அடிச்சு போடுறான், இப்படிதான் இதை போடுறான் அதை போடுறான்னு. டேய் சீசன் 3ல நான் போட்டுக்கிறேன், அப்பெல்லாம் எங்கடா போனீங்க அப்படி சில மாதிரி இருக்கு. சரி, எனிவே ஹாப்பி. எல்லாமே பண்றாங்கன்னா பண்ணட்டும், இதுல என்ன இருக்கு? சரி, அந்த கேப்டன்சி டாஸ்க், நான் சரி நீ சரின்னு எதுக்கு சொல்லிட்டேன்? அந்த ஆர்மி கேம்புக்கு அகைன்ஸ்டா பேசுறாரா இல்ல வந்து ஃபாரா பேசுறாரா?
எதுக்கு அது தெரியல. அதாங்க பிரவீன் இல்ல ஆர்மி நாளைக்கு கேம்ப்னு ஸ்கூப் சொல்லி ஃபன் அவங்க பண்ணிட்டு அவங்க இருக்காரு. இல்ல இமாத் ப்ரோ இவ்வளவு நேரம் அவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கல. நாளைக்கு என்ன நடந்துச்சுல நிக்கிறாங்க ஆனா ப்ரோ இமாட் ப்ரோ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏசி ரிப்பேர்னா சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே கூட்டு வந்துருவாங்க ஆளுகளை. இருப்பா ஒரு நிமிஷம் இரு. அவங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடலாம். நல்லா ஆர்மி கேம்ப் கேப்டன்சி பத்தி கேக்குறாருங்க. அது ஒரு செக்மெண்ட் அவ்வளவுதான். அதோட வைல்ட் கார்டு தான் ஃபுல்லா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. இப்பதான் வந்த மறுபடியும் என்னாச்சு? என்ன பேசுனீங்க? ஆர்மி கேம்ப்ல அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டாங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே ஏதோ செக்மெண்ட். एक वाटर बॉटल भी दे देना स्मॉल वाला. என்ன பக்கா நான் பேசுனதே திரும்பி கேக்குது. அதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விக்னேஷ் ரீகார்ட் பண்றீங்களா? என்ன பண்றேன்? எங்க காணோம்? ஒன் மோர் ஏதோ क्वेश्चन கேட்டாங்க. ஆளேக்கா தெரியல ப்ரோ. நல்லா இருந்தது அன்னைக்கு எபிசோட. நீங்க சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எபிசோட்ல நான் கேட்க நினைச்சது பூரா அங்க கேட்டுட்டாரு. அழகா இருந்துச்சு. போன வாரம் பாதி கேட்டுட்டாரு. இந்த வாரம் மீதியை கேட்டுட்டாரு. அப்பாடான் இருக்கு. அடுத்த வாரம் நான் நினைச்சதையும் பண்ணிட்டாரு அப்படின்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்த வாரம் என்ன நினைக்கிறீங்க ரசிகன்? கம்ருதீனுக்கு ரெட் கார்டா? பண்ண மாட்டாரு, கண்டிப்பா பண்ண மாட்டாரு. ஆனா நினைக்கிறேன் அவ்வளவுதான். தெலுங்கு பிக் பாஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா? நாகார்ஜுனா கிழிச்சு கேட்ட திறந்தாச்சு வேலு. அப்பா கேட்ட திறந்தாச்சு. என்னப்பா கிளம்புப்பான்ட்டாரு. என்ன பண்ணாங்க? ரசி அந்த வீடியோ இமாத் ப்ரோக்கு டிஎம் பண்ணி விட்டுரு. அந்த தெலுங்கு அந்த வீடியோ இருக்குல்ல. தெலுங்கு வீடியோ அனுப்பிச்சிக்கிறேன். அவர் பயங்கர ஃபயர் மோட்ல ஒரு செஞ்சு விட்டாருங்க. இங்க எல்லாம் இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு 4 பேர் ரெட் கார்டு வாங்கிருப்பாங்க போல. ஓகே சியான் ப்ரோ பேசிருங்க. சியான் ப்ரோக்கு அடுத்து சனா காட்சன் பேசுங்க. ஹாய் சாம். ஹாய் விக்னேஷ் மேஜிக். ஹாய் சியான் சொல்லுங்க. ஹாய் இமாத் ப்ரோ, ராஜு ரசிகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய். ஹாய். ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வந்ததுல இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் ஸ்டாப் என்ன சொல்றது, அப்படியே பட்டாசு அந்த சரவெடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஆக்சுவலா இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் விஜய் சேதுபதி ஏன் ரொம்ப நார்மலா ரொம்ப வீக்கா ஹோஸ்ட் பண்ணாருன்றது எனக்கு புரியல. அவரோட பொட்டன்ஷியல் இஸ் அ வெரி பிலாசபிக்கல் பர்சன். பர்சனலாவே சொல்லணும்னா நிறைய யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, வித்தியாசமாக ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்றதுதான் உண்மை. உள்ள இருக்கிறவங்களுடைய முகத்திரையை கிழிச்சாரு, கேள்வி கேட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி விஜய் சேதுபதி யால இவ்வளவு பெரிய இறங்கி செய்ய முடியும், ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும், ஒரு 1.5 மணி நேரம் எங்கேஜிங்கா வச்சுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு காட்டியிருக்காருன்னு நான் பாக்குறேன். அவரை ரொம்ப கம்மியா எடை போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அண்ட் நிறைய விஷயங்களை சூப்பரா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. குறிப்பா எடுத்த உடனே திவாகரை வச்சு செஞ்சதெல்லாம் வேற லெவலு. ஆக்சுவலா இந்த திவாகர் வினோத் பிரச்சனையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகி போயிடுச்சு. எந்த விதத்திலையுமே திவாகருக்கு சளைத்த வரல இந்த கானா வினோத்ன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 4 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் எகெயின்ஸ்ட் வினோத். ஒன்னு ரம்யாவோட ஃபர்ஸ்ட் வீக்லயே மிஸ்பிஹேவ் பண்ணது, அதுக்கான அந்த விஷயத்த நான் ரசிகன் போஸ்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தேன். அதுக்கப்புறம் கெமி கிட்ட 2வது இன்ஸ்டன்ஸ் கெமியோட. 3rd இன்ஸ்டன்ஸ் வித் சேம் ரம்யா டியூரிங் அந்த ஆக்டிவிட்டி ஏரியால நடந்த டாஸ்க்ல கட்டி பிடிச்சது, அது மிஸ்பிஹேவ் பண்ணது.
அதுக்கப்புறம் வந்து ஆரோரா சின்க்ளேரோட நடந்த விஷயம், இந்த 4 விஷயம். திவாகராவது வந்து he was doing something at the end of the day they were felt comfortable. ஆனா இந்த இடத்துல 4 தடவையுமே அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அத கெமி பலார்னு ஒரு அறை விட்டு அத வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஒரு பொண்ணு திருப்பி அடிச்சிருப்பான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ரம்யா வந்து அடிக்கலன்றதுக்காக ரம்யா இஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள்னு நம்ம எடுத்துக்க முடியாது. திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. விஜய் சேதுபதி அவர்கள் இதை வந்து ஏன் அட்ரஸ் பண்ணாம விட்டாருன்றது தெரியல. பட் இது ஒரு விருப்பத்தை மீறி நடக்கிற ஒரு விஷயம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நிறைய பேரு, நான் போன ஸ்பேஸ்ல தான் சொன்னேன், இதே திவாகரையும் இந்த கானா வினோத்தையும் ஒரே தட்டுல வைக்கலாம் அப்படின்னு. இந்த 2 பேருமே கேவலமானவர்கள் தான். இதுல பெட்டரான கேவலமானவன் எனக்கு வினோதா தெரியறாரு இந்த இடத்துல. நான் இப்பயும் அட்ரஸ் பண்றேன். ஏன்னா ஒரு தரப்பு பிராண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இல்ல இவன் வந்து இவனோட ஆளுப்பா, வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி கீழே இருக்கக்கூடிய நபர்கள், இஸ்லாம்ஸ்ல இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து பேசுறது கூட சான்சஸ் இருக்கு. அதனால சொல்றேன், இவன் கேவலமானவன். திவாகர் எந்த அளவுக்கு கேவலமானோ அதை விட கேவலமானவனா கானா வினோத் தெரியறான். வரக்கூடிய வீடியோஸ், பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. பட் இவனை வந்து எப்படி ஒரு தரப்பு கொண்டாடுறாங்க, எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணி, கானா வினோத் நீங்க ஒரு சில விஷயத்த நீங்க உங்களை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு சில விஷயம் நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மாத்திக்கிங்க அப்படின்றத எல்லார்ட்டையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசினாரு. ஓப்பனா நெத்தி அடி அடிச்சாரு. ரம்யாவெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாரு. என்ன உறவு முறை உங்களுக்கு, பிக்பா உறவு முறை, அண்ணன் தங்கச்சி பாசம் எல்லாத்தையும் வெளியில வச்சுக்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பெண்கள்கிட்ட தப்பா போயிட்டு இருக்கியா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படின்னு வான் பண்ணிட்டாருன்னா, கானா வினோத் அதை திருத்திக்க போறாரு. ஐயோ தப்பா போகுதா, இப்ப நம்ம வந்து அடக்கி வாசிக்கணும்டா அப்படின்ட்டு அவன் மாத்திக்க போறான். அப்ப அதையும் நீ பண்ண மாட்ட, வெளியில அவனுக்கு கெட்ட பேராவது, ஊரே அவனை அசிங்கப்படுத்துறான். சோ இதுவும் நடக்குது இல்ல. சோ அவனை நம்ம ஒரு கட்டத்துல ரசிச்சிருக்கோம். திவாகருக்கு எகெயின்ஸ்டா அவன் பண்ண விஷயமா இருக்கட்டும், 2 பேரும் பேசுனதா இருக்கட்டும், மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கிரியேட் பண்ண நபர் கானா வினோத். ஒவ்வொரு தடவையும் குறிப்பா இந்த நார்த் மெட்ராஸ்ல இருந்து போற நபர்கள் எல்லாரையுமே பெண்கள் விஷயத்துல ரொம்ப தப்பா பிராண்ட் பண்ணி தான் வெளியில அமைச்சிருக்கானுங்க. சீசன் 6ல அசல் கோளாறு, சீசன் 7ல நிக்சனு, இந்த சீசன்ல வந்து கானா வினோத். அதை நம்மளுமே விரும்பல. இவனை வந்து விமர்சனம் பண்ணி இந்த அளவுக்கு தரைக்குறைவா நடந்துக்கிறான். எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு வெளியில ஒய்ஃப் இருக்கு, 2-3 குழந்தைங்க இருக்காங்க. அவனுக்கும் இஸ் லைஃப் ஆஃப்டர் அவுட் சைட். அவனோட லைஃப் இப்படி போகுன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. வி கேர் ஃபார் ஹிம். அட்லீஸ்ட் சொல்லுங்கடா அவன்கிட்ட, டே நீ தப்பா போயிட்டு இருக்கடா, நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்ப நான் விமர்சிக்கலப்பா, செய்யோன் வாயை மூட்டு போயிடுறான், கடந்து போயிடுறான். மத்தவன் அப்படி இருப்பானா? மத்தவன் போஸ்ட் பண்ணாம இருப்பானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தோழர் ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் பேசிட்டு போறாரு, கானா வினோத் இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. சோ நீங்க எத்தனை பேரோட கைகளை கட்டி போட்டுற முடியும்? எத்தனை பேர்கிட்ட போய் நீ முட்டு கொடுப்ப நீன்னு? சோ இதெல்லாமே இருக்கு. சோ நான் வந்து 2 பேரையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கணும்னு சொன்னேன். இப்ப இந்த இடத்துல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை விட இவன் கேவலமான நபர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஜிஸ்டர் இட். அண்ட் இன்னைக்கு ஷோ பிளாஸ்ட்